ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ என்ன சொல்ல, தமிழ் சினிமாவுக்கு இது போதாத காலம் தான் சொல்ல முடியும். யாரெல்லாம் தமிழ் சினிமாவை தூக்கி பிடித்தார்களோ, அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா நம்ம விட்டு போயிட்டுருக்காங்க. தமிழ் சினிமாவ விட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வலி மிகுந்த விஷயமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆர்.பி. சௌத்ரி இறந்தாரு. அவர மாரியான ப்ரொடியூசர் கிடையவே கிடையாது. பாரதி ராஜா, காமியம் மணமிக்க படங்கள அவர தாண்டி யாராலையுமே யோசிக்கவே முடியாதுன்னு அவ்வளவு முத்திரை பதிச்சிருந்தவர். அவர் நம்ம கூட இல்ல. இப்போ இந்தியாவின் திரைக்கதை மன்னன் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய எல்லாராலையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்த பாக்யராஜ் இன்னைக்கு நம்ம விட்டு திடீர்னு போயிட்டாரு. நிச்சயமாக அதிர்ச்சியான விஷயம்தான். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாக்யராஜுக்கு அவர்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தக்கூடிய வீடியோ தான். அவருக்கு எப்படி அஞ்சலி செலுத்துறதுன்னு தெரியல, எங்கிருந்து ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும் எதுவுமே தெரியல. ஏன்னா அவர் கோர்வையாக திரைக்கதையை சொல்லக்கூடியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விட்டு விட்டால் எல்லா இடத்துலையுமே அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது அவரை பற்றின இந்த தகவல்கள் வர வர நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் பாரதி ராஜாவுடைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பாரதி ராஜாவை வந்து சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே டைரக்டர் அப்படின்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. என் பேர் சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க பாரதி சாரை பொறுத்த வரைக்கும். பாலச்சந்தர் சார் வந்து பாரதி ராஜாவுக்கு இணையான புகழ் பெற்றிருந்தாலும் பாலச்சந்தர் சாரே பாரதி ராஜாவை டைரக்டர் தான் கூப்பிடுவார். அதுக்கு ஒரே காரணம் பாக்யராஜ் சார் தான். அவருடைய குரு பக்தி தான். எங்கே போனாலும் சரி பாரதி ராஜா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டார். எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் எங்கள் டைரக்டர் அது மட்டும்தான். அதை தாண்டி அவர் யோசித்ததே கிடையாது, அதை சொன்னதே கிடையாது. தன்னுடைய அந்திம காலத்தில் வரைக்கும் அவர் வந்து அந்த குரு பக்தியை காப்பாற்றினார். அந்த குரு பக்தியோட வைப்பு தான் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் இது பண்ணிச்சு. பாக்யராஜ் சாருடைய இறப்புக்கான இரங்கலுக்கான வீடியோ தான். ஆனால் சின்ன புன்னகையோடையே தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் கொடுத்துட்டு போன புன்னகை ததும்பக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அவர் வாழ்க்கையில் கொண்டு போயிருக்காரு. அதனால தான் சுஹாசினி இன்னைக்கு இரங்கலுக்கு தெரிவிக்க வரும்போது நேற்று கூட சிரிச்சிட்டு இருந்தாருங்க. எங்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே இருந்தார், சிரிச்சுக்கிட்டே இறந்தும் போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை? படுக்கலை, யாரும் சீனும் அவரை ஒதுக்கலை, நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் கண்ணீர் விட வைக்கல. யாருக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை? எம்ஜிஆர் தன்னுடைய கலை வாரிசு அப்படின்னு அவர் அறிவிச்சும் போது இப்படி இருந்துச்சு. அந்த பட்டம் நமக்கு கிடைக்காதான்னு அந்த தலைமுறை நடிகர்கள்லாம் ஏங்கி கிடக்கும்போது எம்ஜிஆர் கையில் தூக்கி கொடுத்தவர். எம்ஜிஆரை மேக்கப் இல்லாமல் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் எம்ஜிஆரை மேக்கப் இல்லாமல் நான் பார்த்துருக்கேன்னு சொன்ன ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அந்தளவுக்கு அவரை நேசித்தார், அவரை நம்பினார் எம்ஜிஆர். எல்லாருடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருந்திருக்காரு, எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றிருக்காரு. எப்படி சொல்ல, அமிதாப் பச்சனுடைய ரசிகர் சமீபத்தில் 2019 வாக்கில் ட்வீட் போடுறாரு, உங்களுடைய தி பெஸ்ட் எவர் கிரீன் பெஸ்ட்டான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ரி ரஸ்தா தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அமிதாப் பச்சனும் ஆமாங்க என்னோடய பெஸ்ட்டு படம்னா ஆக்ரி ரஸ்தா தான் அப்படின்ட்டாங்க. ஆக்ரி ரஸ்தா உடைய மூல வடிவம் பார்த்திங்கன்னா கைதியின் டைரி. ஒரு கைதியின் டைரி பாரதி ராஜாவுடைய டைரக்ஷனில் வந்திருக்கக்கூடிய படம். பயங்கர பிளாக் பஸ்டர். அந்த படத்தை ஹிந்தியில் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யாரை டைரக்டராக பண்ணலான்னு குழப்பமாக இருக்கும்போது அந்த படத்தை போட்டு பார்க்குறாரு பாரதி ராஜா. பார்த்துட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே யார் எழுதுனாங்களோ அவங்கள போட சொல்லுங்கள், ஏன்னா அவருக்கு தான் இந்த படத்துடைய ஆன்மா என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனது கே. பாக்யராஜ் அவர்கள். இந்தியாவில் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகன், எனக்கு இவருக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த படத்தை சரியாக எடுக்க முடியும்னு நம்பினாங்க. அந்த படம் ஹிந்தியில் நினச்சி பார்க்க முடியாத வெற்றி. இன்றைக்கும் நான் அந்த படத்தில் நடித்ததுக்காக பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் சொல்லக்கூடிய படமாக அது மாறி இருக்குன்னா கே. பாக்யராஜோடைய திறமை என்னன்னு பார்த்துக்கலாம். அவர் பெருசாக பயங்கரமான ஃபைட் பண்ணக்கூடியவர் கிடையாது, பயங்கரமான டான்ஸ் ஆடக்கூடியவர் கிடையாது. தன்னோட ப்ளஸ் எல்லாம் எவ்வளோ அவருக்கு தெரியுமோ அதே அளவுக்கு அவருடைய மைனஸும் தெரியும். ஸோ அவருடைய மைனஸ் எல்லாத்தையுமே அவரே சுய பகுதி செஞ்சுப்பார், சுய எல்எல் செஞ்சுப்பார். அதுவே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. நிறைய 18+ காமெடிகள் இருக்கும், ஆனாலும் அவருக்கு தான் பெண் ரசிகர்கள் அதிகம். எப்படின்னா ரஜினி, கமல், அந்த செட் ஆஃப் ஹீரோஸ் ரஜினி, கமல், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ் அத்தனை பேருமே மாற்றி மாற்றி போட்டி போட்டு ஹிட் கொடுத்துட்டு இருக்கும்போது 2 பேர் மட்டும் தனியாக தெரிஞ்சாங்க. ஒரு பக்கம் டி. ராஜேந்தர், இன்னொரு பக்கம் கே. பாக்யராஜ். டி. ராஜேந்தர் கூட பார்த்தீங்கன்னா அவரை முழு ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார். இன்ட்ரோலுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் ஆவார் டி. ராஜேந்தர். அவருக்குன்னு ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் வச்சுப்பார். கிளைமேக்ஸில் ஒன்று ஜெயிலுக்கு போகிற மாதிரி, இல்லைன்னா செத்து போகிற மாதிரி
அந்த மாதிரியான சோகமான சென்டிமெண்ட் முடிவையும் முன்னாடி வச்சு அதுதான் டி ராஜேந்தருடைய பேட்டர்னாகவே இருந்துச்சு. நிறைய செட் போட்டு பாடல்கள் இந்த மாதிரி நிறைய ஜிகினாத்தன்மை உள்ள விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்பார். ரசிகர்கள் குதூகலிச்சு ஆட்டம் போட்டு பண்ணக்கூடிய மாசின்ஸ் எல்லாம் வச்சுருப்பார். வாடா என் மச்சி வாழக்கா பச்சி. பட் பாக்கியராஜ் சாருக்கு அப்படிலாம் கிடையாது. பயங்கரமாக ஃபைட் பண்ண மாட்டார். பஞ்ச் டைலாக் கிடையாது, ஓப்பனிங் மாஸ் ஓப்பனிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரோட ஓப்பனிங் சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா படு காமெடியாக படு ஜாலியாக. எப்படி சொல்ல, சுந்தரகாண்டம் படத்தில் அவரை தான் படித்த பள்ளிக்கு வரத்துக்கு வாத்தியாராக வருவார். அதோட ஓப்பனிங் சீன் போய் பாருங்கள். நிறைய சீன் தன்னை வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கிட்டு ரசிகர்களை கொண்டாட வைக்கக்கூடியதுங்கிறது பெரிய திறன். அதை ஏற்றுக்க வைக்கக்கூடியது பயங்கரமான விஷயம். முந்தானை முடிச்சு தூரல் நின்று போச்சு, இது நம்ம ஆளெல்லாம் அவர் மியூசிக் இளையராஜா கூட சண்டை போட்டுட்டு வந்து மியூசிக் போட்டார். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை, படத்தொகுப்பு, ஒளிப்பதிவு, டி ராஜேந்தர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே இவரும் பண்ணார். இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது, ரசிகர்கள் கூட்டங்கிறத விட குடும்ப பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். டபுள் மீனிங், ஜோக் எல்லாமே இருக்கும். அத்தனையுமே ரசிக்கக்கூடிய தன்மையில் ரொம்ப ரசனையாக அப்படி கொண்டாடி சொல்லியிருப்பார். சின்ன சின்ன வாழ்க்கை தான். சின்ன வீடுன்னு யாராலையாவது படத்துக்கு பேர் வைக்க முடியுமாங்க? அவர் வைப்பார். சின்ன வீடுன்னு பேர் வச்சுருந்தாலும் அந்த படத்துக்கு லேடிஸ் எல்லோரும் போய் பார்த்தாங்க. அதுக்கு காரணம் பாக்கியராஜ் மேலே உள்ள நம்பிக்கை. பாக்கியராஜ் எப்போவுமே எதையுமே தப்பாகவே சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பெரிய உதாரணம் அந்த 7 நாட்கள் படம். அந்த கிளைமாக்ஸை இன்றைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி பண்ணியிருந்தார் பாக்கியராஜ். அப்படிங்கிறது திரைக்க ஒரு சின்ன நூல் பிடிச்சு அவர் எழுதக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயை யாராலையுமே யோசிக்க முடியாது. சிரிப்பு ரோஜாக்கள் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது ஓகே. காலத்துடைய இது 73 வயசில் திடீர்னு ஒரு மரணம் அப்படிங்கிறது தாங்க முடியாதது, இல்லை காலத்தோடது, இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அவர் இருந்த இடத்த யாராவது நிரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லாருக்குமே ஒரு மனசில் பிடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் பாக்கியராஜை பிடிச்சிருக்கும். இப்போ சமீபத்தில் தான் அவர் திரையுலகத்தில் 50 ஆண்டுகளை பூர்த்தி பண்ணதுக்காக விழா எடுத்தாங்க. ரஜினி வெளிப்படையாக பேசினார். இது எப்படி இருக்குது அப்படிங்கிற டயலாக்கை எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது பாக்கியராஜ் அவர்கள் தான். அந்த மாடுலேஷனில் நான் சொன்னேன், நான் ஹிட் ஆனேன் அப்படின்னாரு. இன்றைக்கி இறந்த வீட்டில் கூட வந்து கவுண்டமணி சொல்கிறாரு. கவுண்டமணிங்கிற பேர் வர்றதுக்கான காரணமே பாக்கியராஜ் தானே. ஏன்னா அந்த பரட்டை கேரக்டர் கூடயே ட்ராவல் ஆகிறதுக்கான கேரக்டர் வந்து டெல்லி கணேசன் தான் புக் பண்ணியிருந்தாங்க. பட் டெல்லி கணேசன் அந்த நேட்டிவிட்டி கேரக்டருக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு கவுண்டமணியை உள்ளே கொண்டு வந்தது பாக்கியராஜ் அவர்கள் தான். ஸோ சினிமா பற்றின ஒரு கிளியரானது இருக்கும். அதே மாதிரி எதாவது சேட்டையாக ஒரு சீன் வைக்க போகிறேன் அப்படின்னா அவர் முன்னாடியே ஜாமீன் வாங்கிடுவார். உதாரணத்துக்கு இன்று போய் நாளை வான்னு ஒரு படம் ஃபுல்லாக லாஜிக்கே இருக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக், வெறும் காமெடி தான். இது வெறும் காமெடி படம் தாங்க, எதையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்க்ரீன்லேயே ஒரு கார்டு போட்டு முன்ஜாமீன் வாங்கிடுவார். சமத்தியான மனுஷன். பவுனுனாலாம் என்னால் இன்றைக்கு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல சென்டிமெண்ட் பேசணுமோ அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கு ஊர்வசியோட முதல் படம் முந்தானி முடிச்சு செகண்ட் ஹாஃபில் அந்த சென்டிமெண்ட்டை எப்படி கேரி அவுட் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். பட் அவரோட என்னென்னா கடைசி கால படங்களில் அவர் கொஞ்சம் சறுக்கிட்டார் அப்படிங்கிறதும் உண்மை தான். அரசியலில் சறுக்கிட்டார் அப்படிங்கிறது உண்மை தான். எல்லாருமே அரசியலில் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசியலில் சறுக்கிட்டாருங்கிறது உண்மை தான். அதை விட புத்திசாலித்தனமாக அரசியல் விட்டு வெளில வந்துட்டார். நமக்கு அது செட் ஆகலை அப்படிங்கும்போது அதை விட்டு வெளில வந்து இது பண்ணார். அவருடைய பாக்கியா புத்தகத்துக்கு நான் ரொம்ப பயங்கர ஃபேனாக இருந்திருக்கேன் ஒரு காலத்தில். அவருடைய பாக்கியா பதில்கள், அதுக்கு அந்த கேள்வி பதிலுக்குன்னு தனியாக ஆடியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, அச்சு ஊடகங்கள் கோலோச்சு கொண்டிருந்த காலம். அதுக்கப்புறமா எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வாங்கி விரல்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன சொல்ல, ஒரு சினிமா ரசிகனாக பாக்கியராஜ் மாதிரியான ஒரு பெருங்கலைஞனை இழந்ததில் எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது. நான் சிறு புன்னகையோடையே இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணமும் பாக்கியராஜ் அவர்கள் தான். ஏன்னா எல்லா காட்சிகளையுமே எல்லாத்தையுமே சின்னதாக ஒரு இலையொடியக்கூடிய ஒரு புன்னகை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் சின்னராசா அந்த படம் கதையாக கட்டினா கொடுமைப்படுத்தக்கூடிய சித்தி, அதை புரிஞ்சிக்காத பையன். எவ்வளோ சீரியஸான டாபிக், ஆனால் படம் ஃபுல்லாக நீங்கள் சிரிச்சுட்டு தான் இருப்பீங்க. கடைசி சீன் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுதான் பாக்கியராஜ். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியவர். இன்றைக்கி அவருடைய ஆன்மா இளைப்பாறட்டும். வேறு என்ன சொல்ல. தேங்க்யூ பாக்கியராஜ் சார், தேங்க்யூ. உங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். நன்றி.